அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நம்மளோட முதல் வீடியோவே ஒரு பழைய மாதம் ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னா சைக்ளோன் டித்வா. சைக்ளோன் டித்வா ஸ்ரீலங்காவில் என்னென்ன அழிவு பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சைக்ளோன் டித்வா 26/11/2025, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பே ஆஃப் பெங்காலில் ஒரு டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த ரீஜன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் இருக்கும்ல, அந்த ஏரியாவில் ஒரு டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆன அடுத்த நாளே நல்லா ஒரு சைக்ளோனாக ஸ்ட்ரென்த் ஆகிட்டு ஸ்ரீலங்காக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனால ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை ஸ்ரீலங்காவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 65 70 கிலோமீட்டர் அளவுக்கு வேகமாக காற்று அடிச்சிருக்கு. இதனால என்ன பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, 56 பேர் இறந்து போயிருக்காங்க. கணக்கில் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் 56 பேர். அது இல்லாமல் 80 பேர் வரைக்கும் காணாமல் போயிருக்காங்க. இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 44,000 குடும்பம் இல்லை 44,000 மக்கள் எமர்ஜென்சி ஷெல்டர்ஸில் தங்க வச்சுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாதிச்சிருக்கு. இந்த மோஸ்டாக அஃபெக்ட் ஆன ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுலா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நுவாரா எலியா டிஸ்ட்ரிக்ட். இது ஒரு ஹில்லி ஏரியா. இங்கே லேண்ட்ஸ்லைனால மட்டுமே 25 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் டீ பிளான்டேஷன்ஸ்க்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் சிவியராக பாதிச்சிருக்கு இந்த சைக்ளோன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே அந்த மிஸ் ஆனவங்க கண்டுபிடிக்கல, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்து இது தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது. ப்ராபப்ளி 2 நாளைக்கு மழை இருக்கும்.